Hi, I'm back with another video. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து டைட்டில் தமிழில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரோன் கேமரா வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் DJIயோட MAVIC மினி ட்ரோன் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயம். ஏன் இவ்வளோ நாள் வந்து வாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன் வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரி தான் அவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து போடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரோன் வந்து ஒரு 30K வருது அப்படின்னா நம்ம டேக்ஸோடு சேர்த்து 50K கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ டேக்ஸ் வந்து இது வந்து போடுறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டைம் வந்து ட்ரோன் வாங்கலாம் நினைக்கும் போதெல்லாம் வந்து நான் யோசிப்பேன். ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து இந்த ட்ரோன் வந்து வாங்கணுமா, கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், ப்ரைஸ் கம்மியாகும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு 4 months முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து ப்ரீ ஆர்டர் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 4 months அப்புறம் வந்து ஃபைனலாக இந்த ட்ரோன் வந்து இப்போ என் கைக்கு வந்துருச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் நான் வாங்கின இந்த ஃப்ளைமோர் கிட் காம்போல வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே அன்ராப் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா DJIயோட MAVIC மினி ட்ரோன். இது வந்து ஃப்ளைமோர் காம்போ, அதனால தான் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளைமர் காம்போ அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் இருக்கும், பேட்ரி சார்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் இருக்கும், ப்ரொப்பலர் கார்டெலாம் இருக்கும். ஸோ அங்கே தான் கிளைமர் காம்போ வாங்க. இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, இது உரமாக வச்சுக்கலாம். மெயின் பாக்ஸில் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஐ திங்க் பேப்பர் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா புக்லெட்ஸ், அந்த டெமோ கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி செட் பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா சம்திங் ஏதோ வெயிட்டாக இருக்குது. ஸோ ஓகே, சொன்ன மாதிரி 3 பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பேட்டரிஸ் இருக்குது. இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லை. ஒரு பாக்ஸ் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த பேக்கில் என்ன எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பேக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ட்ராவலிங் அப்போ எங்கே வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணாலும் அவ்வளோ பெருசாக டேமேஜ் ஆகாது இருக்கேன். ஓகே, எடுத்த உடனே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா DJIயோட MAVIC மினி ட்ரோன். இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய உள்ளங்கை அளவு தான் இருக்குது. ஸோ DJI MAVIC மினி ரொம்பவே லெஸ் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 249 grams தான். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லேயே நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த சைடு மூவ் பண்ணுங்கள், அந்த சைடு மூவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம எடுத்துடலாம். இந்த ட்ரோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா
3 பேட்டரிஸ் வந்து நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே நீங்கள் 3 பேட்டரிஸ் வைக்கும்போது ஃபஸ்ட் இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும், இந்த பேட்டரி சார்ஜ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும், இந்த பேட்டரி சார்ஜ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி சார்ஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிறப்பல இந்த 2 பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து சைமல்டேனியஸாக சார்ஜ் ஆச்சு அப்படின்னா ஸோ ரொம்ப மெதுவாக தான் ஏறும் ஒவ்வொரு பேட்டரிக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி இது நம்ம பண்ணிக்கலாம். இதே பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டரிஸ் போட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு பேட்ரி வந்து நான் போடுறேன். ஓகே, ஐ திங்க் இப்போது இதில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து லைட் எரியல. நம்ம அப்புறமா செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலருக்கான ஜாய்ஸ்டிக், அந்த ஸ்டிக் வந்து இதில் உள்ள கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக குட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலரில் ஃபோன் கனெக்ட் பண்ணாமல் தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கனெக்டிங் கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எல்லா மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைட்னிங் கேபிள். ஆப்பிள் ஃபோன் கூட நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஒன்று வந்து ட்ரோனுக்கு, இன்னொன்று வந்து இந்த கண்ட்ரோலருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரோனில் ஏதாச்சும் நம்மளுக்கு ரிப்பேராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளே இந்த ஸ்க்ரூலாம் நம்ம கழட்டி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு குட்டியாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. கிரேட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கண்ட்ரோலர் இருக்குது. அதுக்கு அடியில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொப்பலர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த விங்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதோட எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரோன் வந்து எங்கேயாச்சும் கிராஷ் ஆகிடுச்சு, அந்த விங்ஸ் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஓரமாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த ட்ரோனோட கண்ட்ரோலர். ஆக்சுவலாக ட்ரோனை விட இதுதான் வந்து வெயிட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சார்ஜ் இல்லை, அதனால் ஒரு லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. மொத்தம் இங்கே 4 லைட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் லைட் வந்து 25%, செகண்ட் லைட் 50%, தேர்ட் லைட் 75%, ஃபோர்த் லைட் வந்து 100%. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டனா வந்து நம்ம ட்ரோன் எந்த சைடு பேக் இருக்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் இது வந்து ஃபேஸ் பண்ணிருந்தா சிக்னல் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொபைல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஹோல்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜாய்ஸ்டிக்கான அந்த கீ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்களே, ஸோ அது போக இந்த கண்ட்ரோலர்லேயே பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து இங்கே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதை எடுத்து இங்கே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோதான் இங்கே வச்சுருக்காங்க, எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீலே இல்லை. ஸோ 360 டிகிரிஸ் வந்து நமக்கு நல்லா ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஜாய்ஸ்டிக் வந்து ஆன் ஆகும். உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேட்டரி லோ ஆகிறதாட்டி பீப் சவுண்டு கேட்டுருக்கு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகுது.
ஸோ இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரிட்டன் டு ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணி அதை நம்ம விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு, அதை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது அந்த ட்ரோன் எங்கே லான்ச் ஆச்சோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. ஸோ அது போக இங்கே ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா கிம்பிள் இருக்குது. ஸோ அந்த கிம்பிள் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இதில் இல்லை. நம்ம ஒன்ஸ் ட்ரோன் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட். ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நம்ம மெயின் மேட்டர் ட்ரோனை பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரோன் ஸோ ரொம்பவே லெஸ் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலரோட வெயிட் அளவுக்கு கூட இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா வெயிட் இல்லை. ஐ திங்க் இது பேட்ரி போட்டதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 249 கிராம்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் வந்து வாங்கணும். நம்ம இதை பறக்க வைக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அப்படி அது எதுவுமே இல்லாமல் நம்ம பறக்க விட்டோம் அப்படின்னா இந்தியாவில் அது வந்து இல்லீகல். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன் கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து வெறும் 249 கிராம்ஸாக இருக்கும். நம்ம இது பேட்டரியே நம்ம போட்டு பார்த்தாலும் 249 கிராம்ஸாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து எந்த ஒரு லைசன்ஸும் தேவையில்லை. நம்ம யார்ட்டையும் போய்ட்டு பர்மிஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம பறக்க வைக்கலாம். பட் என்னதான் இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னாலும் இதை நம்ம ரெஸ்பான்சிபிளாக தான் பறக்க வைக்கணும். ஒரு சில ஏரியாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, சில கவர்மெண்ட் ஏரியாஸில் பண்ணியிருப்பாங்க, ஏர்போர்ட்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து நம்ம பறக்க வைக்கக்கூடாது, இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட செல்லிங் பாயிண்ட், அல்ட்ரா லைட் 249 கிராம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெமரி கார்டு போட்டால் மட்டும்தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பேட்ரிஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். இங்கே வந்து பவர் ஆன் பட்டன், இதுவும் வந்து அந்த கண்ட்ரோல் மாதிரியே தான். ஸோ ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து ஆன் ஆகும். இப்போதைக்கு பேட்ரி இல்லாததுனால ஆன் ஆகாது. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டானது தான். ஸோ இதுதான் இந்த கேமரா. இதுக்கு ஒரு கேமரா கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கழட்டினா மட்டும்தான் இந்த ட்ரோன் வந்து பறக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கிம்பிள் இருக்குன்ட்டு, இந்த கேமரா பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே வந்து ரொட்டேட் ஆகும். இதை நம்ம கண்ட்ரோலரில் வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரொப்பலர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அது லெஸ் வெயிட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கே இதை பிடிக்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது, எங்கேயோ வளைஞ்சிருமோ உடஞ்சிருமோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற ப்ரொப்பலர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மேலே இருக்கிறத பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மேலே இருக்கிற விங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே காம்பேக்டான ட்ரோன் தான். அதாவது அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ ட்ரோன் கேமரா அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவே வந்து DJI வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி. ஸோ DJI ட்ரோன்ஸ்லேயே வந்து நிறையா மாடல் இருக்குது. மேவிக் Air 1, Air 2, Air 3, மினி 2 Pro, மினி ட்ரோன், நிறையா ட்ரோன் மாடல்ஸ் வந்து இருக்குது. பட் குறிப்பாக நான் ஏன் மேவிக் மினி வாங்கினேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற ட்ரோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் வந்து சீப்பாகவே இருக்கும். பட் என்னதான் சீப்பாகவே இருந்தாலும் இதில் வந்து குவாலிட்டிலையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ இந்த மேவிக் மினி ட்ரோனில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேக்ஸிமம் 2.7K ரெசல்யூஷனில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் சூப்பரான ஃபோட்டோஸ் நம்மளால் எடுக்க முடியும். அதோட இதோட ஃப்ளைங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். ஸோ நான் வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா DJI MAVIC மினியோட ஃப்ளைமோட் கம்பௌண்ட். ஸோ ஃப்ளைமோட் கம்பௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்சஸஸ்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் நீங்கள் வந்து ட்ரோன் வாங்கணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் ஃப்ளைமோட் கம்பௌண்ட் வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் நார்மலாக வெறும் கேமரா மட்டும் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட கேஸ் கிடைக்காது, இந்த ப்ரொப்பலர் கார்டு கிடைக்காது, எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் ட்ரோன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து வாங்கிட்டு இருக்கணும். அதனால நீங்கள் ஃப்ளைமோட் கம்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் பேக்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. பட் எடுத்த உடனே நம்மளால் இந்த ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோலில் வந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி அந்த மொபைலில் ஒரு ஆப் மூலமாக தான் வந்து நம்மளால் இந்த ட்ரோனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃப்ளை பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து ட்ரோனோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.